பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 1 கொரிந்தியர் 6:18-19 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு அருவருப்பான ஒரு காரியம் இப்போது பெரிய நகரங்களிலே பரவி வருகிறது. அதன் பெயர் அர்பன் ஹோபோ செக்ஸுவாலிட்டி. HOBO ஹோபோ செக்ஸுவாலிட்டி. இது எப்படி என்றால், வீட்டு வாடகை கொடுக்க முடியாத ஒரு நபர், அல்லது வீடு இல்லாத ஒரு நபர், அல்லது வருமானம் இல்லாத ஒரு நபர் தன்னுடைய எதிர்பாலினம் சார்ந்த ஒரு நபரோடு, பெண் என்றால் ஆணோடு, ஆண் என்றால் பெண்ணோடு ஒரே வீட்டிலே வாழுவார். அவர்களுக்குள்ளே எந்த காதலும் இருக்காது. நான் பொதுவெளியிலே பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். சிலவற்றை நாம் பேசித்தான் ஆக வேண்டும். இந்த மோசமான அருவருப்பான ஒரு காரியம் டெல்லி, பாம்பே, பெங்களூர், சென்னையிலும் அது இருக்கிறது. சென்னையிலும் வந்துவிட்டது. ஹிந்து செய்தி சேனல், மிக நம்பகமான, மிக அதிகாரப்பூர்வமான சேனல், இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. இந்த ஹோபோ செக்ஸுவாலிட்டி என்பது 2 பேர் லிவிங் டுகெதர் கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணாமலே ஒன்றாக சேர்ந்து வாழ்வது கிடையாது. அது லிவிங் டுகெதர். அவர்களுக்குள்ளே ஒரு காதல் இருக்கும், அவங்களுக்குள்ளே ஒரு உறவு இருக்கும். இது உறவே கிடையாது. 2 ஆண்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து பாதி அந்த வாடகையை பிரித்து கொள்வார்கள், பகிர்ந்து கொள்வார்கள். அப்படி இது கிடையாது. இதுல ஆணோ அல்லது பெண்ணோ ஒருத்தர் தான் செலவு பண்ணுவார், ஒருத்தர் தான் வாடகை கொடுப்பாரு, ஒருத்தர் தான் செலவு பண்ணுவார். இன்னொருத்தருக்கு வருமானம் கிடையாது, வீடு கிடையாது, வாடகை கொடுக்க முடியாது. அவர்கள் இலவசமாக அந்த வீட்டிலே தங்கி இருப்பார்கள், படிப்பார்கள், அல்லது வேலை தேடுவார்கள், அல்லது வேலைக்கு சின்ன வேலையா இருக்கும், வேலைக்கு போவாங்க. அந்த வருமானத்தை வச்சு வாடகை கொடுக்க முடியாது. ஹோபோ அப்படின்னா வீடு அற்றவர்கள்னு அர்த்தம். அதற்கு பதிலா தங்களுடைய உடலை அவர்கள் கொடுக்கிறார்கள், ஆணோ பெண்ணோ. என்னால வாடகை கொடுக்க முடியாது, நீ எனக்கும் சேர்த்து வாடகை கொடு, அதுக்கு பதிலா என் உடலை நான் உனக்கு தருகிறேன். இது ஒரு கேவலமான அருவருப்பான ஒரு முறை. இது சென்னைக்கு வந்துவிட்டது என்று ஹிந்து தமிழ் திசை சேனல் சொல்லுகிறது, அதிகாரப்பூர்வமா சொல்லுகிறது. நம்முடைய இந்த உடலை நாம் கனவீனப்படுத்துகிற எவ்வளவோ காரியங்கள் இந்த உலகத்துல உண்டு. மண்ணு தின்ற உடல் தானே, என்ன ஆனா என்ன அப்படின்னு மனிதர்கள் தங்களுடைய அருவருப்புகளுக்கு சப்பை கட்டுக்கிறார்கள். ஆனா உங்கள் சரீரத்தினாலும் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சரீரம், உங்கள் சரீர பாண்டத்தை நீங்கள் கனத்தோடு ஆண்டு கொள்ள வேண்டும் என்று இன்னொரு இடத்துல படிக்கிறோம். சரீரம், அந்த மாம்சம் முக்கியமானது. அதுல இருக்கிற பாவ சுபாவம் தான் தப்பே தவிர மாமிசம், சரீரம் தப்பு இல்லை. இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமா கனத்தோடு கையாள வேண்டும். பணத்துக்காகவோ வேறு எதற்காகவோ PhD டாக்டர் பட்டம் வாங்குகிற, அப்படிப்பட்ட முயற்சி எடுக்கிற, படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவி என்னிடத்திலே சொன்னாள், சில நேரங்களில் சில கைடுகள் PhD டாக்டர் பட்டம், டாக்டர் பட்டம் PhD படிப்பதற்கு ஒரு கைடு கண்டிப்பா தேவை. இந்த கைடினுடைய கையெழுத்து தேவை. சில கைடுகள் 5 லட்சம் ரூபா கேட்கறாங்க. 5 லட்சம் ரூபா கொடுத்தாதான் நான் கையெழுத்து போடுவேன். அதில் இல்லைன்னா உன் உடலை எனக்கு தா. சில மாணவிகள் 5 லட்சம் இல்லை, நம்ம கொடுக்கலன்னா கைடு இழுத்து அடிப்பாரு, பரவாயில்ல ஒரு நேரம் தானே, பல்ல கடித்து கொண்டு உடலை கொடுத்து விடுவோம் என்று தங்களுடைய உடலை கொடுத்து டாக்டர் பட்டம் வாங்குவதாக அந்த சகோதரியின் இடத்துல சொன்னார். இந்த உடல் ஆண்டவருக்கு மட்டுமே உரியது, கணவன் அல்லது மனைவிக்கு மட்டுமே உரியது. அதை வேறு எந்த நோக்கத்துக்காகவும், இதை வியாபார பொருளாகவோ காரியம் சாதிக்கிற கருவியாகவோ இதை பயன்படுத்துவதை கர்த்தர் வெறுக்கிறார், அது வெறுக்கிறார்.
அதுல பல சிக்கல்கள் ஏற்படும், உறவு சிக்கல்கள், பல சிக்கல்கள் ஏற்படும், மன பாதிப்புகள் ஏற்படும், சமூக சிக்கல்கள் ஏற்படும். அதனால நாம் புதுசா பாவங்கள் புதிய புதிய பெயரை வைத்துக்கொண்டு புதிய புதிய வடிவத்தில் கிளம்பி இருக்கிறார். ஆகவே நாம் இதற்கு எதிராக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய சரீரங்களையும் பரிசுத்தமாய் காப்பாராக. ஆமென்.